வணக்கம் மக்களே, நான் உங்கள் நக்குல். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பாக்கியராஜ் சாரோட பிறந்து வளர்ந்த ஊரான வெள்ளாங்கோயிலில் தான் இருக்கோம். நம்ம இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா துறையில் 50 ஆண்டு நிறைவடைந்தது. அதை ஒட்டி வந்து நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட எங்களோட அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? பழனிசாமி. சரிங்க. நீங்களும் பாக்கியராஜ் சாரும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸுங்க? ஒரு 25 வருஷத்து சர்வீஸ் இருக்குது. ஓகே ஓகே. நாங்கள் 4 பேர் இருந்தால் ஒட்டுக்கா 4 பேர் ஒரே திண்ணையில் படுத்திருப்போம், படம் பார்ப்போம், எல்லாம் பேசுவார், எல்லாம் பண்ணுவார், சரிங்க, எல்லாம் செய்வார். எதுவுமே சொன்னது அப்படியே பண்ணுவார், செய்வார். படம் பிடிக்கிறதெல்லாம் அப்போவே ஆக்ட் பண்ணார். சினிமா படம் படிக்கிறது, நான் போய் படம் எடுக்கிறேன் பாரு. முதல் ஒருகை யோசை எடுக்க வந்தார். ரெண்டாவது வந்து தூரல் நின்று போச்சு, முந்தானி முடிச்சு, எல்லா படம் இங்கே 5 படம் எடுத்தால் 5 படமும் வெற்றி தான். கோபியில் வந்து இவ்வளோ உடனே 100 நாள் ஓடின படம். சரிங்க. 125 நாள் என்னமோ முந்தானி முடிச்சுன்னு நினைக்கிறேன். முந்தானி முடிச்சு. ஆமாய்யா, முந்தானி முடிச்சு தான் ஓடினது. முந்தானி முடிச்சு தான் 100 நாளுக்கு மேலே ஓடணும். எம்ஜிஆர் படத்துக்கு அடுத்து இவர் படம் தான். சரிங்க. அப்புறம் சிறுவலூர், குளப்பலூர் கூட்டிகிட்டு போவார் படத்துக்கு. அப்போ கார் இருந்தது. அவங்க அம்மா நல்லா பேம்ஸு டாக்டர்மா. சரிங்க. அமராவதி அம்மா. இந்த பக்கம் பிராந்திய அந்த அம்மா பிரசவம் பார்த்தது. அருமையான ஒரு அவங்க அம்மா. சரிங்க. அந்த அம்மாவுடைய ஒரு இதில் தான் இவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்ததே. பாக்கியான்னு பேர். அவர் பேர் பாக்கியான். பாக்கியான்னு தான் நாங்களும் கூப்பிடுவோம். இன்னுமே அப்புறம் பாக்கியான்னு தான் கூப்பிடுவோம். ஃபோன் எடுத்தால் ஃபோன் பண்ணால் பேசுவார், நாங்களும் பேசுவோம். அப்புறம் ஏதாவது இப்போ கோபி வந்தாருன்னு எங்களை கூப்பிடுவார், எல்லாம் செலவு பண்ணுவார். எல்லாம் முறையாக சிநேகங்கிற முறையில் அருமையாக வச்சுருப்பார். சரிங்க. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு இனிமேல்ட்டு கிடைக்கிறது கடுசு. எதையுமே மறக்காமல் இன்னும் செய்கிறாரு. இன்னும் வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சார். ஷர்ட்டு வேஸ்டெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டார், எல்லாம் பண்ணுவார். சரிங்க. அப்போ அவர் நடித்த படத்தில் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எந்த படத்தை சொல்லுவீங்க? முந்தானி முடிச்சு ஓரளவுக்கு பிடிக்கும். முந்தானி முடிச்சு. அதில் ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட சீன்ஸ் பிடிக்குமா? இந்த முந்தானி முடிச்சில் அவர் வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு பள்ளிக்கூடமெல்லாம் இது பண்ணுறாருல, அது ஒரு சீன் நல்லா இருக்குது அந்த முந்தானி முடிச்சில். சரிங்க. அது நல்லா இருக்கு, அது நல்லா பிடிக்கும். ஓகே. இப்போ அந்த படம் இல்லாமல் வேறு என்ன படம் உங்களுக்கு பிடிக்கும்? தூரல் நின்று போச்சு. தூரல் நின்று போச்சு, அது நல்லா இருக்கு படம். இப்போ என் சோக கதைகள் தாய்க்குள்ள பாட்டு பாடுறாருல, அது நல்லா இருக்கு. அந்த சீனு நம்பியார் இவங்க எல்லாம், அது நல்லா இருக்கு. உங்கள் பேருங்கய்யா? பண்ணையார் என்கின்ற தங்கவேல். ஓகே. நீங்கள் எந்த ஊரியா? வெள்ளாங்கோயிலுங்க. ஓகேயா. அப்போ அவர் நடித்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா ஐயா? நான் சினிமா கொட்டாயை ஓட்டி முந்தானி முடிச்ச படத்துக்கு கோயம்புத்தூரில் போய் கம்பெனிலேயே அந்த படத்தை ஓட்டி ஆகணும்னு சொல்லி நான் சினிமா கொட்டாயை ஓட்டிகிட்டு இருந்தப்போ வேலை டாக்கிஸ்ன்னு அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு வாரம் ஓட்டணும். நல்லா. சரிங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே பார்த்தாங்க. அதில் வந்து அவருக்கு வந்து முருங்கைக்காயை வந்து மவுஸ் பண்ணி விட்டார். ஆமாங்க. முருங்கைக்காய்க்கு நல்ல ஒரு சிறப்பாக நல்லா மக்கள் வந்து விரும்பி பார்த்தாங்க முந்தானி முடிச்சு படத்தை. இப்போ அவர் நடித்த படத்தில் வந்து இந்த படம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு இருக்குங்களா உங்களுக்கு? முந்தானி முடிச்சுன்னா சீக்கிரம் டிவிலே போட்டாங்கன்னா கூட திருப்பி போட்டு, ஏன்னா எங்கூர்காரர் அதான் பாக்யராஜ் வந்து எங்கூரில் இருந்தவர், வளர்ந்தார், குண்டு விளையாடுவார், சிறுசில் இருக்கிற போது இந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக இருந்தார். அதனால் அவர் எங்கூருங்கிறனால எங்கள் மண்ணில் பிறந்து வளர்ந்ததுனால நான் அந்த படம்னு போட்டாங்கன்னா பார்ப்பேன். சூப்பர்யா. இப்போ அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது இருக்குமா? அவர் இதில் எல்லாமே நல்லா கருத்தாக தான் நடித்து எடுத்துருக்கிறாரு. சரிங்க. ஏன்னா இந்த சீன் தான் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே பொதுவாக முந்தானி முடிச்ச பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக. உங்கள் பேர்? பேர் மீனாட்சி. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? வெள்ளாங்கோயில். சித்ரா. சித்ரா. நீங்களும்? வெள்ளாங்கோயில். இப்போ அவர் நடித்த படத்தில் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா படமே அவர் கிட்டாவும் எல்லா படமே நாங்கள் பார்ப்போம். எல்லா படமும் பார்ப்பீங்களா? அவர் இந்த படம் வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் எல்லா படமே நிறைய ட்ரிப் பார்ப்போம். எல்லா படமே பார்ப்போம், திருப்பி பார்ப்போம். முந்தானி முடிச்சு, எங்க சின்ன ராஜா, அப்புறம்
தாவணி கனவு, தூரம் நின்று போச்சு, இன்னும் நிறைய படம் பேர் தெரியாத படம் கூட நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா அவர் நடித்த படத்துல இந்த சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல. இந்த சீன்னா நிறையா சீனு சொல்லலாம். அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சீன் இது இருக்கா? இது தூரம் நின்று போச்சில் வந்து அவர் ஒரு தோட்டத்தில் சைக்கிள் வெள்ளாங்க சைக்கிள் அமுத்திட்டு வருவார். அப்புறம் கதாநாயகி வந்து வருவாங்க, பயந்துட்டு குடத்தை போட்டு போ. நான் இந்த மாதிரி சைக்கிளில் வெள்ளாங்கோயிலேருந்து 4 கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர்னு தான் சொல்லுவேன். 4 கிலோமீட்ரு சைக்கிள் அமுத்திட்டு வரேன் உன்னை பார்க்குறக்கு என்னை வில்லனாட்டம் ஓட வைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த சீன் நல்லா பிடிக்கும். சரிங்கம்மா, இப்போ அவரோட படத்தை வந்து மறு ஒளிபரப்பு பண்ணால் இந்த படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன படமாக இருக்கும்? மறு ஒளிபரப்புன்னா எல்லா படமே அவருக்கு கிட்டா இருக்குது. முக்கியமான படம் எடுத்து மறு ஒளிபரப்பு பண்ணால் ஓடுங்க. இந்த மாதிரி சின்னவங்க பார்க்குறாங்களா இல்லையா, எங்கள் வயசு உள்ளவங்க நல்லா பார்ப்பாங்க. இப்போ பேருங்கண்ணா? வெங்கடசாமி. நீங்கள் எந்த ஊர்னா? இதே ஊர் தான். இதே ஊர் தானா? பாக்கியராஜ் சார் இருக்கார் இல்லைங்க? ஆமாங்க. படம் உங்களுக்கு பிடிக்குமா? எல்லா படம் பிடிக்குங்க. அவர் இங்கேயே பிறந்தவர், வெள்ளாங்கோயில் தான் பிறந்தார். வீடு கூட ஒன்று இருக்குங்க. சரிங்க. ஒரு கை யோசை, தூரல் வச்சு, முந்தானி முடிச்சு எல்லாம் இங்கே தான். தூரல் வச்செல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தாருங்க. ஒரு கை யோசை தூரல் வச்செல்லாம் பூரா வெள்ளாங்கோலியாக தான் எடுத்தாருங்க. சரிங்கண்ணா. நல்லா கதை திரைக்கதையெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவர் தான் எடுத்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? முந்தானை முடிச்சுங்க. முடிச்சு. ஆமாங்க. அதுதான் 103 நாள் அடிச்சு. 103 நாள் நான் இந்த வெள்ளாங்க கோபி நாகைய தேட்டர்லேயே 103 நாள் அடிச்சுங்க. சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் அந்த படம் உங்களுக்கு எதனால் பிடிச்சது? நல்லா இருந்ததுங்க படம். நல்ல ஆக்டிங்கு நல்லா இருந்துச்சு. கதை வசனம் நல்ல கதை வசனம். சரிங்கண்ணா. அதனால ரொம்ப ஓகேண்ணா. இப்போ அதில் செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த சீன் நல்லா இருக்கும் அதான் அந்த முருங்கைக்காய் சீன் எல்லாம் போட்டிருந்தாருங்க. சூப்பர். அதில் தானே எல்லாம் முருங்காய் நல்ல முருங்காய் சீன் போட்டிருந்தாருங்களா. அது மறுவழி இப்போ ரீரிலீஸ்ல பண்றாங்க. பழைய படம்ல ரீரிலீஸ் பண்றாங்களா? அந்த இதுலயும் இந்த படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அவரோட படம். அப்படி தூரல் நின்னு வச்சாங்க. ஏன்னா அது இங்கே ஃபுல்லாக இங்கே தான் எடுத்ததுங்க. சரி. அந்த வீதியில் அந்த வீதியில் வளர்க்குறதுல இந்த ஸ்கூல் கிட்ட தான் எடுத்தது எல்லாமே. இன்னும் கொடுக்கணுங்க. அவரு இன்னும் நிறைய படம் எடுக்கணும் அவரு இன்னும் அப்படின்னு விரும்புறேன். நான்ல பேரு சண்முகங்க. நீங்கள் எந்த ஊருங்கய்யா? வெள்ளாங்கோயில் தானா? பாக்கியராஜ் சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? குழந்தையிலேருந்து பிடிக்கும். இயக்குன படத்தில் இந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு எல்லா படமே பிடிக்கும். இந்த படத்தை சினிமா கோட்டையில் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன், நிறைய டைம் பார்த்துருக்கேன் சினிமா கோட்டையில் அப்படின்னு இருக்கும்ல, என்ன படம்? இது நம்ம ஆளு. ஆமாங்க. சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச படம்னு எதுங்க பாக்கியராஜ் சாரோடது? அவர் பிடிச்ச படம்னா எல்லா படமே நல்லா இருக்குங்க. அவர் பிடிச்ச படத்துலேயே கிளைமேக்ஸ் அருமையாக இருக்குங்க எல்லாத்துலேயும். ஆமாங்க. என்னங்க இப்போ முதல்ல இருந்து பார்க்கறக்கு ஒரு இதாக இருக்குங்க. கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் முடிப்பாருங்க, அருமையாக இருக்குங்க. எல்லா படத்துலையுமே மீண்டும் என்றனா அவர் சொக்கத்தங்க அவர் இயக்குனாருங்க. மக்காது எந்த படத்தை தெரியலைங்க. சரிங்க. முக்கியமான சீன், இந்த சீன் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே சூப்பர்ண்ணா. சரி, அவருக்கு ஏதாவது நீங்கள் வாழ்த்து சொல்கிறேன்னா இப்படியே கேமரா பார்த்து சொல்கிறீங்களா? அவர் படம் நல்லா பார்ப்பேங்க. அவர் மேலும் நல்லா இன்னும் கூட படம் எடுத்து நல்ல முறையாக இங்கே வந்து வெள்ளாங்கோயிலில் கூட எடுத்து நல்லா இது பண்ணுறோங்க. நாங்கள் வாழ்த்துறோம். எங்கள் ஊரில் இருந்து அவர் இந்த மாதிரி படங்கள் எடுத்ததுனால நான் அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மேலும் இன்னும் படங்களை எடுத்து எங்கள் ஊருக்கு வந்து படம் எடுத்து இன்னும் சிறப்பாக பண்ணி கொடுக்க சொல்லி அவரை விரும்புகிறோங்க. அவர் வாழ்த்து நல்லா இருக்கணுங்க. அவர் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் படம் எடுக்கணும். ஓகே. நல்ல கதை வசனங்கள் கொடுக்கணும். நல்ல கதை திரைக்கதை வசனம். அவர் இன்னும் சிறப்பாக என்றானா படம் எடுக்க வேணுங்க. மீண்டும் என்றானாங்க ஏதோ ஒரு படம் எங்கள் ஊரில் வந்து இயக்க வேணுங்க. அவ நண்பரெல்லாம் எப்படி இருந்தாலும் பார்த்தாலுங்க வருஷத்தில் ஒரு 2 டைமாவது நண்பர்களையா சந்திப்பாருங்க வந்துங்க. என்னைக்கும் மறக்க மாட்டாருங்க பாக்கியராஜுங்க. வெள்ளாங்கோயில வந்து மறக்க மாட்டாருங்க.